ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை ரவையில் உப்புமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 8 முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ முந்திரி நல்லா பொரிஞ்சது இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி வேறொரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு போதுமானது அளவு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதுமானதாக இருக்கும். நீங்கள் இது கடுகு கூட நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வேணான்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை குறுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்குங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். நான் வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்காத ரவை அப்படின்னா இது ஒரு தடவை எம்டி பேனில் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லா கூடயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரவையை நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூட நான் ஒரு அரை தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி அரை தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கிண்டி விடுங்க. இப்போ இது கூட உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூட உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பச்சை தண்ணியை அதை இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி தான் கரெக்டான அளவு. அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி கொடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்திருக்கும். நான் மண் சட்டியில் செஞ்சுருக்கனால எனக்கு சூடு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது நான்ஸ்டிக் வேறு ஏதாவது பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகட்டும். நல்லா வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உப்புமா. இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமே வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் மண் சட்டியில் வச்சுருக்கனாலே அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தை செய்கிறீங்க அப்படின்னா இது உதிரி ஆயிரும். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.